விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். நம்ம என்ன பண்றோம்? அதிகமா விருந்து வீட்டுக்கும் திருமண வீட்டுக்கும் நல்ல ஃபங்க்ஷன் நல்ல சாப்பாடு இருக்கிற இடத்துக்கும் போக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா பைபிள் அப்படியே மாற்றி சொல்லுகிறது, துக்க வீட்டுல தான் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியுமா. அல்லேலூயா சொல்றாங்க பாத்தீங்களா? இது எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அதனாலதான் அவருக்கு மரண படுக்கையில் இல்லாம அவருடைய உயிர் லேசா போயிடுச்சு. உடம்புல ஒரு புண்ணும் இல்லை, அவரு மரண அவஸ்தைப்படலை. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, உயிரோடு இருக்கிற மனுஷன் அங்க போய் கற்றுக்கொள்ளுவான். அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, அப்போ நாமும் இவரை போல நல்ல காரியங்களை செய்தால் மரண நேரத்துல நம்ம அவஸ்தைப்பட வேண்டாமே. பிரசங்கி எவ்வளவு ஞானமா எழுதியிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அதே செத்து போன மனுஷரை குறித்து இன்னொரு கூட்டம் சொல்லும், எவ்வளவு பாவம் செஞ்சான் தெரியுமா, எவ்வளவு அக்கிரமம் செஞ்சான் தெரியுமா, அதனாலதான் சரீரம் ஃபுல்லும் புண்ணு வேதனை, சாகும் பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டு செத்தாரு. அந்த உயிரோடு இருக்கிற நாம போகும்போது நாமும் இவரை போல பாவம் செய்தால் சரீரத்துல முள்ளும் புண்ணும் வேதனையில் அவஸ்தைப்பட்டு செத்துருமா சொல்லி அங்க போறவனுக்குள்ள ஒரு ஞானத்தை தேவன் கொடுக்கிறான். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பாவம் இந்த மனுஷன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, யாருக்கும் எந்த நன்மையும் பண்ணல, அவர் வாழ்ந்தாரு செத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இதுல நாம எப்படி இருக்கிறோம்?